بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கேயான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நம்மீது கொண்டிருக்கக்கூடிய பெரிய கிருபைதான் அங்கேயான புண்ணியமான, கண்ணியமான, உன்னதமான, உயர்தரமான இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமலான் ஆரம்பித்த நாளிலிருந்து ரமலானுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட மாதம், நரகத்தின் கதவுகள் மூடப்பட்ட மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் மாதம். சுவர்க்கத்தில் ரமலான் மாதத்தில் மாத்திரம் விசேஷமாக மசீரா என்ற ஒரு காற்றை அல்லாஹ் வீச செய்யக்கூடிய மாதம். ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் அல்லாஹ் பல லட்சக்கணக்கான மக்களை உரிமையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாதம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, சதகாவுக்கு அதிகமான நன்மை, ஜகாத்துக்கு அதிகமான நன்மை, தராபீஹ் என்ற ஒரு விசேஷமான தொழுகை, கியாமுல் லைல் ஹயாத்தாக்கப்படக்கூடிய விசேஷம், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பு, இப்படி வேற எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்புகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? எந்த காரணமும் அல்ல, அல்லாஹோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக ஆகுவதற்காக. நாம் எல்லாம் அமல் செய்து சுவர்க்கம் போவதற்காக. நாம் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுவதற்காக. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக. அதுக்குத்தான் இந்த மாதத்துடைய பெயர் ரமலான். ரமலான் என்றா என்ன அர்த்தம்? கரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது. மனிதர்கள், முஸ்லிம்கள் செய்த பாவத்தை எல்லாம் கரித்து எரித்து சாம்பலாக்கி பெருநாள் பிறை காணும் போது ஒரு பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த ரமலான். அதனால் தான் இந்த ரமலானுடைய மாதத்துடைய பெயர் மட்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான்
அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். முழு குர்ஆனிலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய மாதம். இந்த ரமலான்ல நாங்கள் அதிகம் கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான் குர்ஆன். இது யாருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்? முதலாவது யார் இறக்கிய குர்ஆன்? இது யார் மூலமாக இறக்கப்பட்டது? எவரை காரணியாக வைத்து அல்லாஹ் இறக்கினான்? யார் மீது அல்லாஹ் இறக்கினான்? இந்த முஸ்லிம் சமூகம் படிப்பு படிப்பு என்பதாக உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்களே, குர்ஆன் ஒரு நாளாவது பிரட்டி பார்த்திருப்பானா? குர்ஆன் எல்லாம் இந்த பள்ளிவாசல்கள்ல தூசி தட்ட வேண்டிய நிலைமை, ஊடுகள்ல தூசி தட்ட வேண்டிய நிலைமை. யாருக்கு இறங்கின குர்ஆன்? சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருஷமா தொழுறாங்க ஒரு கூட்டம், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தமே தெரியாது. எத்தனையோ படிப்பு படிச்சிருக்கிறார்கள், எத்தனையோ PhDகள் முடிச்சிருக்கிறார்கள், எத்தனையோ டாக்டரேட்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எந்த குர்ஆனை சுமந்தால் இந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவானோ அந்த குர்ஆனை இந்த சமூகம் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டது. சாதாரண குர்ஆனா சகோதரர்களே? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கினால், அல்லாஹ் ஜபலின், அல் ஜபல் என்று குறிப்பாக சொல்லவில்லை, ஜபலின் என்பதாக எந்த மலையாக இருந்தாலும் சரி, நக்கீரா, எந்த மலை, இந்த இலங்கையில உள்ள மலை, இந்தியாவில் உள்ள எவரெஸ்ட், ஆப்பிரிக்கால உள்ள கிளிமஞ்சாரோ, முழு உலகத்தில் உள்ள எல்லா மலையையும் ஒன்று சேர்த்து இறக்கினாலும் அல்லாஹ் சொல்றான், லரஐதஹு காஷியா முத்தஸத்தியா மின் ஹஷ்யத்தில்லாஹ், முழு மலைகளும் அல்லாஹ்வுடைய பயத்தால துண்டு துண்டா வெடிச்சு சிதறுமா. மலைகளுக்கு கூட சுமப்பதற்கு சக்தி இல்லை இந்த குர்ஆனை, மலைகளால் கூட தாங்க முடியாது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு முறை என்னுடைய தொடைக்கு மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் இருந்தது. வஹி இறங்கும் போது நான் நினைத்தேன் இந்த எலும்பு உடைஞ்சிருமோன்னு நினைச்சேன். அவ்வளவு பாரமான குர்ஆன் இது. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, அல்லாஹ் சொல்றான், பாரமான குர்ஆன் இது. மலைகள் கூட சுமக்க மறுத்த குர்ஆனை இந்த உலகத்தில் சுமந்தது யார்? யார் சுமந்தது? மலைகளுக்கு கூட சுமக்க சக்தி இல்லாத இந்த குர்ஆனை அல்லாஹ் சுமத்தாக்கியது. நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அல்லாஹ் சொல்றான், மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுமந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு. 23 வருடங்களாக இந்த குர்ஆனை சுமந்து முழு உம்மத்துக்கும் படித்து கொடுத்து, சகோதரர்களே, இந்த உம்மத்தை நேரான வழியில் நடத்துவதற்காக அல்லாஹ் வழிகாட்டிய ஒரு வழிதான் இந்த குர்ஆன். ரமலான் மாதத்துல நாம கையில் எடுக்கணும் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனுக்கு ஒரு பேர் சொல்றான், ரூஹ். குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆனுக்கு பல பெயர் சொல்றான். அதுல ஒரு பெயர் தான் குர்ஆனுக்கு சொல்றான், ரூஹ். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு நாம் ரூஹை வஹியாக தந்தோம். இத விளங்கப்படுத்துறேன்டா. உதாரணமா ஒரு மனுஷர் இருக்கார், அழகான மனிதர், அழகான கை, அழகான கால், வெள்ள வெள்ளையர்னு பளிச்சுன்னு இருக்கார், பல்லும் நல்லா இருக்கு, புருவமும் நல்லா இருக்கு, முகம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, பாடி பில்டர், ஜிம் பொடியோட இருக்கார், எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் இல்லை, என்ன? ரூஹ் இல்ல. என்ன இல்ல? ரூஹ் இல்ல. இவரை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன அழகான மனிதர் யாராச்சும் சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? மையத்தொண்டு படுக்குது, ஜனாசா ஒன்று இருக்குது,
பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படாடோகம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பவர் இருக்கலாம். எது இருந்தாலும் யாருடைய வாழ்க்கையில் குர்ஆன் இல்லையோ அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் மையத்துக்கு சமன். மையத்தவன் எது இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் குர்ஆன் இல்ல. ஏன்? அல்லாஹ் இறக்கினது நம்ம 40ஆம் கட்டத்துக்கு ஓதுறதுக்கு அல்ல, மௌத்தாகினா யாசின் ஓதுறதுக்கு அல்ல, அணு அணுவாக பின்பற்றி வாழ்வதற்கு. அதுக்குதான் இந்த ரமலான் மாதம் பெரிய சந்தர்ப்பம், கையில் எடுக்கணும் குர்ஆன். ஒரு வருஷமா தஃப்சீர் செஞ்சாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இந்த பிள்ளைகள். ஒரு வருஷமா தஃப்சீர் நடந்துச்சு, இப்ப நடக்குதோ இல்லையோ தெரியாது, விடப்படாது. முழு குர்ஆனுடைய தஃப்சீரும் ஊர்ல படித்து கொடுக்கப்படுவதற்கு சரியான முறையில் குறைந்தது 12 வருஷம் தேவை. பொதுமக்கள் 12 வருஷம் வேணும் இன்ஷா அல்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீரையும் ஒரு கிழமைக்கு ஒரு கிளாஸ் வச்சு படிச்சு கொடுத்தா எவ்வளவு பெருமதியானது சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியானது. நம்ம கை விட்டுட்டோம். ஆபில்மாருக்கு மதிப்பில்லை, உலமாக்களுக்கு மதிப்பில்லை, வகியை சுமந்தவர்களுக்கு மதிப்பில்லாத காலம். படிச்சிருந்தா மதிப்பு. நாங்க படிப்பை எதிர்க்கிற கூட்டம் அல்ல. நாங்களும் படிச்சு, சிங்களம் படிச்சு, இங்கிலீஷ் படிச்சு, எல்லா மொழிகளையும் படிச்சுதான் போனது மதரசா. ஆனா அது துனியாவோட முடியக்கூடியது. நீங்க கண்ணை மூடினால் உங்களோட கபருக்கு வருவது குர்ஆன். நீ சூரத்துல் முல்க் ஓதினியா? நீ சூரத்துல் முல்க் ஓதினியா? ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால் உனக்கு கபருடைய வேதனை அல்லாஹ் தரமாட்டான். நீ வேற என்னத்தை படிச்சாலும் சரிதான், அது வராது உண்ட வேதனையை தடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனுக்கு இன்னொரு பேர் குர்ஆனில் وَأَنزَلْنَا إِلَيْكُمْ نُورًا مُبِينًا. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனுக்கு நூர். குர்ஆனுக்கு இன்னொரு பேர் என்ன? நூர். நூறுண்டா என்ன? வெளிச்சம், பிரகாசம். உதாரணமா வைங்களே, நூறலியா ரோட்டிக்குது, ரம்புடையால போறாங்க நூறலியா. ஒரு 4 வாகனம் போகுது, அதுல 3 பெரிய லக்ஸரி வெஹிக்கிள், ஒரு பென்ஸ், ஒரு அவுடி, ஒரு ரேஞ்ச் ரோவர் போகுது என்று வைப்போம். இரவு நேரம் 3ம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறான். எந்த ரோட்டால? ஸ்ரீலங்காலே பயங்கரமான ரோட். விழுந்தா துண்டும் நீஞ்சார். ஒரு புஷ் சைக்கிள் காரன், அவன் ஒன்றும் இல்ல, பெரிய வாகனம் எல்லாம் இல்ல, அவன் லைட்டை போட்டுக்கிட்டு போறான். நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேர்ல இந்த கோடிக்கணக்கான வாகனம் உள்ளவர்கள் தப்புவார்களா அல்லது லைட்டோட போற புஷ் சைக்கிள் காரன் தப்புவானா? புஷ் சைக்கிள் காரன் தான் தப்புவான். அத போல துனியாவுல உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, நீங்க என்ன தரத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் குர்ஆனை கையில் எடுத்தால் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர்வீர்கள். அப்படி இல்லையா, குர்ஆனை விட்டுட்டீங்களா, நீங்க வழி தவறி விழுந்துருவீங்க, வழி தவறிடுவீங்க. சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியான குர்ஆன் இது! யார் இறக்கியது? எங்கிருந்து இறங்கினது? முதலாவது எங்க இருந்தது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அல்லாஹ் சொல்றான் சங்கையான குர்ஆன், சங்கையான குர்ஆன். ரப்பு, குர்ஆனை பேசிய ரப்பு யார்? மா கர்ரக பிரப்பிகல் கரீம். சங்கையான ரப்பு பேசியது சங்கையான குர்ஆன். அல்லாஹ்வுக்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ, அல்லாஹ்வுக்கு எப்படி முடிவு இல்லையோ, அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இது பிரிண்ட், நாங்க அச்சடிச்செடுத்தது. குர்ஆன் அஸலி, பூர்வீகம், அதுக்கு ஆரம்பம் முடிவில்லை. அல்லாஹ் சொல்றான் சங்கையான ரப்பாகிய என்னுடைய சங்கையான குர்ஆன் முதலாவது இருந்தது ஃபீ கிதாபின் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில தான் அல்லாஹ் அந்த முழு குர்ஆனை வச்சிருந்தான். 7வது வானத்தில், 7வது வானத்தில், 7வது வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்த குர்ஆன், மலக்குமார்களால் எழுதி பாதுகாக்கப்பட்ட அந்த குர்ஆன் அல்லாஹ்
அதை முதலாவது வானத்திலிருந்து 7வது வானத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு இறக்க நாடினான். எங்க? முதலாவது வானத்தில் இறக்க நாடினான். முதலாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளியை வைத்திருக்கிறான். அந்த பள்ளிக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா, கண்ணியத்தின் பள்ளிவாசல். அந்த பைத்துல் இஸ்ஸால தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர், ரமலானுடைய இரவுல முழு குர்ஆனையும் அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு ஷிஃப்ட் ஆக்கினான். அதுக்கு பின்னால இதே ரமலான் மாதம் ஹிரா குகையில் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயதில் இறங்க ஆரம்பித்த குர்ஆன் படிப்படியாக 23 வருடமாக அல்லாஹ் இறக்கி வைத்தார். சகோதரர்களே, வாழ வேண்டும் குர்ஆனோட. நாம கையில் எடுங்க குர்ஆன், குர்ஆனை படிச்சு கொடுங்க. பெண்களுக்கு படிச்சு கொடுங்க, ஆண்களுக்கு படிச்சு கொடுங்க. இதை போல பெரிய கூட்டங்கள் எடுத்து தஃசீர் வகுப்புகள் வைங்க. சூரத்துல் நாஸ்ல இருந்து சூரத்துல் பக்கரா வரைக்கும் படிக்கப்பட வேண்டும். குர்ஆனை கையில் எடுத்த சமூகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். குர்ஆனை படிக்கிற சமூகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கு முன்னாலும் தலைகுனிய வைக்க மாட்டான். குர்ஆனை படிச்சு அமல் செய்ய பாருங்க, உங்களை சுத்தியுள்ள அந்நியர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவார். செஞ்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் மூலமாக அல்லாஹ் உங்களை காரணமாக வைத்து உங்களை சுத்தி உள்ளவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டுவார். ஏன் பெரும் பெரும் சஹாபாக்களை சஹாபாக்களாக மாற்றியதே குர்ஆன் தானே. ரலியல்லாஹு யாருங்க? வாளை எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை வெட்ட வந்தவர். குறைஷி குலத்துல யாருக்கும் தைரியம் வரல. குறைஷி குலத்துல யாருக்கும் தைரியம் வரல. ஸல்லல்லாஹு, நான் ஒரு ஆம்புல, அவர் சரியான வீரன், யாருக்கும் பயப்படாதவர். வாள் எடுத்தார் கையில, நான் வெற்றேன் முஹம்மதுடைய கழுத்தை. கடந்து போகும்போதுதான் செய்தி வந்தது, நீ முகம்மதை வெற்றது 2வது விஷயம். முதலாவது உண்ட தங்கச்சி பாத்திமா, அவட கணவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உண்ட குடும்பத்தை முதல் போய் பாரு. சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. வந்த ஆத்திரம், கோபம், சுப்ஹானல்லாஹ், போன போக்குல பலார்னு விட்டார். ஒரு அற தங்கச்சியுடைய கண்ணம் வெடிச்சு ரத்தம் வந்து. சமூகத்தின் விரோதி. புதிய மார்க்கத்துக்கா போனாய்? நீ புதிய மார்க்கத்துக்கா போனாய்? புலியோட பிறந்தது புலியா தான் இருக்கு. புலியோட பூனைக்குட்டி பிறக்குமா? புலியோட எலிக்குட்டி பிறக்குமா? அவ உமரோட பிறந்தவ. அதே வீரம், அதே தைரியம். உமரே, நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், ஒன்னால என்னத்த முடியுமோ செய். இப்பதான் பார்த்தாரு, பொம்பளையுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது கண்ணத்துல. இப்ப வெக்கம் வந்துட்டு போய் ஒரு பொம்பளை கடிச்சிட்டேன்னு. வீரன் ஆம்பளை பொம்பளை கடிக்கிறே, வீரமான ஆம்பளை பொம்பளை கடிச்சு கப்படுக்கிறா. இப்ப பொம்பளையில ஆம்பளை கடிக்கிற ஆழம் அது வேற. அப்ப எல்லாம் ரெடி ஆறிக்கு வீட்டுல சிலாக்கள் 1000 கேஸ், 1000 டிவோர்ஸ் கேஸ். சுப்ஹானல்லாஹ். எனக்கு இப்ப போல சிரிப்பும் தான் கவலை. என்ன 50 கல்யாணம் நடந்தா 25 கல்யாணத்துல கதை முடிஞ்சு. அதுல 25 கல்யாணத்துல 15 கல்யாணம் பொண்டாட்டி மாத்த அடி வாங்குற கல்யாணம். அடி மாத்த கேளுங்க, சிரிப்பறிக்குது. தீ ஊட்ட தெரியாதாம், டிவோர்ஸ் தாங்க. முட்டை பொறிக்க தெரியாதாம், டிவோர்ஸ் தாங்க. என்னென்னது கேட்டு வருவானோ தெரியா. சகோதரர்களே, பார்த்தார், பொம்பளையுடைய கன்னத்திலிருந்து ரத்தம் வருது. நீங்க என்னமோ சத்தம் போட்டு ஓடிட்டு இருந்தீங்களே, என்ன குர்ஆன் அந்த பிரதியில கண் படு ரலியல்லாஹு பார்வை போகுது. அது என்ன? அது குர்ஆன். அது தான் எனக்கிட்ட, உனக்கிட்ட தரையல. நீ நஜீஸா இருக்க இல்லத்தா, குளிக்காமல் உண்ட கையில தரமாட்டேன் நான். நிர்பந்தமாக குளிச்சிட்டு வந்து அது என்னன்னு பார்த்தா, யோசிச்சு பாருங்க, ஒரு தரம் முதன் முறையாக அல்லாஹுடைய வேத வசனத்தில்
ஒரு வசனத்தை கண்ணால் பார்த்து வாசித்தார். இன்னனி அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையை கேட்டா கல்பு பதறணும். முஸ்லிமுக்கு ஈமான் உள்ளவன் நெஞ்செல்லாம் பதறணும், ரோமம் எல்லாம் சிலிர்க்கணும். நான் தான் அல்லாஹ். கண்ணால காணாத ரப்பவன், கல்பால நம்பின ரப்பு அவன், கியாமத்து நாள்ல நாங்க பார்ப்பதற்கு ஆசைப்படும் ரப்பு அவன், உலகத்தில் யாரும் காணாத ரப்பு அவன். அவன் அந்த ஒரு திருநாமம், அதான் அதிகமான உலமாக்கள் கருத்து. இஸ்முல் ஆலம், இஸ்முல் ஆலம் அல்லாஹ் என்ற வார்த்தை தான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிட்டு துவா கேட்டா உடனே கபூலாம். மகத்தான பேரல் லஃப்லுல் ஜலாலா, அர்த்தம் இல்லது. அல்லாஹ் தமிழ்லையும் அல்லாதான், சிங்களத்திலையும் அல்லாதான், அரபிலையும் அல்லாதான். அது ஒப்பற்ற ஒரு வார்த்தை. அது குர்ஆன்ல 2000க்கு மேற்பட்ட இடங்களில் வரும் வசனம். அது இன்னனி அன அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நிச்சயமாக நான் மட்டும் தான் அல்லாஹ். அதான் அதுக்கு அர்த்தம். அனல்லா இல்ல, இன்னனி அனல்லாஹ், நான் மட்டும்தான் அல்லாஹ். ஃபிரௌனும் அல்லாஹ் இல்ல, நம்ரூதும் அல்லாஹ் இல்ல, நீங்க வேற வேற யாரையெல்லாம் வணங்குறீங்களோ அல்லாஹ் அல்ல. பச்சை பொய், அதெல்லாம் பச்சை பொய். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். நம்ரூத் சொன்னாரே, நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு, உலகத்திலே ஆட்சி கொடுக்கப்பட்டால் நான். அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை 4 பேருக்கு கொடுத்தான். 2 காஃபிர், 2 முஸ்லிம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமி' லி அஹ்காமில் குர்ஆன் இந்த தஃப்சீர் எழுதுறாங்க. தஃப்சீருல் குர்துபி. 2 காஃபிர், 2 முஸ்லிம். 2 முஸ்லிம் யார்? ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர், முதலாவது நம்ரூத், இரண்டாவது புக்தனஸர் என்று சொல்பவன். இவங்க 4 பேர் தான் முழு உலகத்தையும் ஆண்டாங்க. அதுலயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆட்சி யாருக்கும் கிடைக்குது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது தனிப்பாடம். இன்ட்ரெஸ்டான, ஆச்சரியமான, அபூர்வமான ஆட்சி. எந்த அளவுக்கு என்றால் ஜனாசாவாக நின்று ஆட்சி செய்தவர். எந்த நாட்டு ஜனாதிபதி மௌத்தானாலும் ஒரு கிழமை தான் வச்சிருப்பான். அது உள்ள மருந்தெல்லாம் போட்டு வைப்பானுகள். மர ஒரு கிழமைக்கு அங்கால அது ஊத ஆரம்பிச்சு, மர கொண்டு போய் பத்த வச்சிருவான், இல்லாட்டி புதைச்சிருவான். இது எப்படி ஜனாதிபதி? மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக மகா சக்கரவர்த்தி, மனிதர்கள் அல்ல பாஸ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது மனிதனா? ஜின்கள், காலடியில ஜின்கள். இப்படிண்டா வரும், அப்படிண்டா போகும்.